எல்லாருக்கும் என் தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் GreyHatThamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Arch Linux பேஸ்டு Manjaro OS இன்ஸ்டாலேஷன் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த வெப்சைட்ல இருந்து Manjaro OS ஓட ISOவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ISO டவுன்லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தென் டவுன்லோட் பண்றதுக்கு அப்புறம் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அதுல நியூ பட்டன் கிளிக் பண்ணி நியூவா VM கிரியேட் பண்ணுங்க. உங்க VMக்கு ஒரு நேம் கொடுங்க and suffix Arch Linuxனு போட்டுக்கோங்க so that OS டைப்ல ஆட்டோமேட்டிக்கா Arch Linux செலக்ட் பண்ணிக்கும். தென் நம்ம டவுன்லோட் பண்ண ISO இமேஜை சூஸ் பண்ணுங்க. Then RAM ஒரு 2 to 4 GB கொடுங்க and ROM minimum 40 GB கொடுங்க and processor count at least 2 கொடுங்க. Then லாஸ்டா finish button press பண்ணி VM கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ VM ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். லைக் எப்பயும் போல செட்டிங் tab போயிட்டு டிஸ்ப்ளே நெட்வொர்க் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்ப்ளே மெமரி ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. நெட்வொர்க் பிரிட்ஜ் அடாப்டர்ல போட்டுருங்க. இப்போ நம்ம VM ரெடி. ஓகே கொடுத்துட்டு VM ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க VM ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இன்கேஸ் நீங்க VM இல்லாம ஃபுல் ஃப்ளெஜ்ஜா இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயே டைம் ஜோன் செட் பண்ணிட்டு அப்புறமா பூட் பண்ணுங்க. அதுக்கு இந்த TZ ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுல ஏசியா கொல்கட்டான்னு இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இஃப் சப்போஸ் உங்க லேப்டாப் ஆர் பிசியில் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தா அந்த பூட் வித் ப்ராப்பர்ட்டி டிரைவ்னு இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். லைக் Lenovo Legion, HP Vectus அண்ட் Legion Tower CPU மாதிரி இருக்கிற மாடல்ஸ்க்கு இந்த ஆப்ஷன். அதர்வைஸ் மற்ற எல்லா நார்மலான PC ஆர் லேப்டாப்க்கும் நீங்க பூட் வித் ஓப்பன் சோர்ஸ் டிரைவரே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். தென் இப்போ பூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதோ வெல்கம் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி நம்ம முன்னாடி வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நெட்வொர்க் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. தென் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க பவர் சப்ளை கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் லான்ச் இன்ஸ்டாலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாலர் ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்த லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷனை டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தென் லொகேஷன் டிஃபால்ட்டாக கொல்கட்டாவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கொல்கட்டா சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கீபோர்ட் லேஅவுட் எல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. தென் டிஸ்க் பார்ட்டிஷன் ஆப்ஷனில் இரேஸ் டிஸ்க் பை டிஃபால்ட்டாக சூஸ் ஆகியிருக்கும். இஃப் சப்போஸ் ஸ்வாப் வித் ஹைபர்னேட் வேணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதோட எஃபெக்டை நீங்கள் கீழே பார்ட்டிஷன் வியூவரில் பார்க்கலாம். அண்ட் இஃப் சப்போஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது உங்கள் ரேம்க்கு ஈக்குவலான சைஸில் இருக்கும். அப்போ தான் ஹைபர்னேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ext4 ஃபைல் சிஸ்டம் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் டிஃபால்ட்டாக பெட்டர் FSA தான் சூஸ் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் ஹோஸ்ட் நேம் உங்கள் PCயோட நேமை கொடுங்க. தென் இங்கே கீழே ஆட்டோமேட்டிக் லாகின் ஆப்ஷனும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சேம் பாஸ்வேர்டும் டாகுல் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் எந்த ஆஃபீஸ் ஆப் வேணாலும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் லிபர் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஸ்டாலும் கொடுத்துக்கோங்க. தென் இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லனா சூடா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வாங்க. இங்க உங்க பிசியோட ஸ்பீடை பொறுத்து ஒரு 10 to 30 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ ரீஸ்டார்ட் நோவை டாகிள் பண்ணிட்டு டன் கொடுங்க. உங்க பிசி ஆர் விஎம் ரீஸ்டார்ட் ஆகிடும். பூட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டார்ட் அப் வெல்கம் அப்ளிகேஷனை ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ கொஞ்சம் பேசிக்காக நெசசரி உள்ள சில பேக்கேஜஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு அப்கிரேட் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான், மஞ்சாரோ OS நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல பட்ஜெட்டில் ஒரு ஹேக்கிங் லேப்டாப் எப்படி வாங்குறது பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் GreyHatThamizha. நன்றி, வணக்கம்.